கார் ரேஸ் நடத்தும் அளவிற்கு நாடு முன்னேறிவிட்டது என திராவிட மாடல் அரசு நாடகமாடி கொண்டிருக்கும் நிலையில் விழுப்புரத்தில் 10க்கு 10 தகர கொட்டகையில் இயங்கும் அங்கன்வாடி மையத்தில் தெருநாய்கள் பன்றிகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரம் நகர பகுதியான 39வது வார்டு பெண்ணேரியில் விடிய ஆட்சியில் 10க்கு 10 தகர கொட்டகையில் அங்கன்வாடி மையம் ஆரம்பிக்கப்பட்டது. தொடங்கப்பட்டு ஓராண்டாகியும் புதிய கட்டிடம் கட்டித்தரப்படாததால் குழந்தைகள் விளையாடுவதற்கு போதிய இடமில்லாமல் பாதுகாப்பின்றி பயின்று வருகின்றனர். மேலும் அங்கன்வாடி மையத்திற்கு தெருநாய்கள் பன்றிகள் வருவதால் அச்சத்தோடு குழந்தைகளை அனுப்புவதாகவும் இதனால் சுகாதாரமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கார் ரேஸ் நடத்தும் விடிய அரசு அங்கன்வாடி மையம் கட்டி கொடுக்குமா என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கார் ரேஸ் நடத்தும் அளவிற்கு நாடு முன்னேறிவிட்டது என திராவிட மாடல் அரசு நாடகமாடி கொண்டிருக்கும் நிலையில் விழுப்புரத்தில் 10க்கு 10 தகர கொட்டகையில் இயங்கும் அங்கன்வாடி மையத்தில் தெருநாய்கள் பன்றிகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரம் நகர பகுதியான 39வது வார்டு பெண்ணேரியில் விடிய ஆட்சியில் 10க்கு 10 தகர கொட்டகையில் அங்கன்வாடி மையம் ஆரம்பிக்கப்பட்டது. தொடங்கப்பட்டு ஓராண்டாகியும் புதிய கட்டிடம் கட்டித்தரப்படாததால் குழந்தைகள் விளையாடுவதற்கு போதிய இடமில்லாமல் பாதுகாப்பின்றி பயின்று வருகின்றனர். மேலும் அங்கன்வாடி மையத்திற்கு தெருநாய்கள் பன்றிகள் வருவதால் அச்சத்தோடு குழந்தைகளை அனுப்புவதாகவும் இதனால் சுகாதாரமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கார் ரேஸ் நடத்தும் விடிய அரசு அங்கன்வாடி மையம் கட்டி கொடுக்குமா என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விடிய அரசுக்கு எதிராக விவசாயிகள் தீச்சட்டி ஏந்தி வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த டிசம்பர் மாதம் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக உளுந்து பாசி மக்காச்சோளம் உள்ளிட்ட அனைத்து பயிர்களும் முழுமையாக பாதிப்புக்குள்ளானது. இந்த நிலையில் 2023-24 காலத்திற்கான பயிர் இன்சூரன்ஸ் தொகையை தற்போது வரை வழங்கவில்லை எனவும் இது குறித்து பலமுறை மனு அளித்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் பயிர் சேதம் கணக்கீடு செய்ததில் பாரபட்சமாக ஒரே தாலுகாவில் ஒரு ஊருக்கு ஒரு தொகையும் மற்றொரு ஊருக்கு வேறு தொகையும் நிர்ணயித்து பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நூதன முறையில் தலையில் முக்காடு அணிந்து கையில் தீச்சட்டி ஏந்தி வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். விடியா திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் நாளுக்கு நாள் திமுக காங்கிரஸ் மோதல் அதிகரித்து வருகிறது. மேடைகளில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திமுகவினர் காங்கிரஸ் தலைவர்களை சீண்டி வருகின்றனர். அந்த வகையில் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய விடியா திமுக எம்எல்ஏ அன்பழகன் காங்கிரஸ் எம்பி சுதாவை முகம் சுளிக்க வைத்திருக்கிறார். மேடையில் 2 அமைச்சர்கள் இருக்கும்போது காங்கிரஸ் எம்பியை பார்த்து ஒன்றுமே செய்யாமல் ஜெயித்து விட்டீர்கள் என்று கேலி செய்திருக்கிறார். காங்கிரஸ் எம்பிக்களை திமுகவினர் தொடர்ந்து சீண்டி வருவது காங்கிரஸ் தொண்டர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நாம் அவருக்கு ரொம்ப முழுமையாக கடவுள் பற்றி அவர் வெற்றி பெற வைத்திருக்கிறோம். அவர் கஷ்டமே இல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிறார்.